நாராயணர் வந்து நாராயணரோட மிகப்பெரிய பக்தரான நாரதர் எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா. அவர் வந்து அகஸ்தியர் மகரிஷி முன்னாடி வந்து நிற்கும்போது, நான் தான் மிகப்பெரிய நாராயணர் பக்தர், என்னை விட யாரு நாராயணர் பக்தர் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து இவர் அகஸ்தியர் மகரிஷி என்ன சொல்லுவார், சரி அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன், நான் உனக்கு ஒரு எண்ணெய் பாத்திரம் தரேன், எண்ணெய் பாத்திரத்தை நீ கையில் வச்சுக்கோ, நீ உலகம் ஃபுல்லாக சுற்றி வா அப்படின்னு தான் சொல்லி அனுப்புவார். எண்ணெய்லாம் சொல்ல மாட்டார். பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கீழே சிந்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருப்பாரு. அது மேலே தான் ஒரு ஆணவம், அவர் எண்ணம் இருக்குமே தவிர்த்து அப்போ ஒரு நிமிஷம் கூட நாராயணரை சொல்ல மாட்டார். ஓகே, அந்த எண்ணெய் சிந்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான். இதுக்கு நடுப்புற அவர் என்ன சொல்லுவார், கீழே ஒரு பூலோகத்தில் ஒருத்தர் படுக்கும் போது நாராயணர்னு சொல்கிறான், எழுதிருக்கும் போது நாராயணர்னு சொல்கிறான், அவன் என்ன பெரிய இதுவான்னு சொல்லும் போது தான் இந்த இதுவே வரும். அதை நிரூபிக்கிறதுக்கு தான். அதாவது நம்ம பல்லாயிரம் வாட்டி நாம அவ சொல்லணும்னு அவசியம் இல்லை. பல்லாயிரம் வாட்டி சொன்னாலும் ஒரு வாட்டி சொன்னாலும் நீ சிந்தையுள் சிந்திச்சு சொல்றியா? கண்டிப்பா. சிந்திக்கிறதுல தானே அர்த்தம் உண்டு. இப்போ நானே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் உங்க முன்னாடி உக்காந்துக்கிட்டு என்னோட சிந்தனை வேற எங்கேயாவது போச்சுன்னா டாபிக் என்னத்துக்கு ஆகுது? டாபிக் மாறிடும். ஸோ அதே மாதிரி சிந்திக்காமல் சொல்றியா அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு யம லோகத்துல ஆள் வர மாட்டாங்க, தேர் வரும், ரதம் வரும், ரதத்துல உட்கார வச்சு கூட்டு போவாங்க.